ஹாய் மக்கள்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, போன முறை வந்து கோயம்புத்தூரில் அன்னூர் அங்கேருந்து செட்டிப்பாளையம்னு சொல்லி அந்த ஊரில் வந்து வாழும் சித்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அந்த பெரியவர் என்னென்னா நிறையா வந்து மூலிகை வைத்தியம் சித்த வைத்தியம்லாம் பண்ணுறவர். அது இல்லாமல் வந்து வெள்ளிங்கிரி மலைக்கு தொடர்ந்து 40 வருஷமாக அமாவாசை டைமில் வெள்ளிங்கிரி மலைக்கு போய் வந்தவர். ஸோ அவருக்கு வந்து இருக்கிறதுலே வந்து கடவுள் அப்படின்னா என்னங்கிறதுக்கு ஒரு முழு விளக்கமாகவே கொடுத்துருப்பாரு. நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இருக்க கண்டென்ட் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நல்லா இருக்காங்க. சின்ன பையனுக்கு தான் பொண்ணு பார்க்கலான்னு உங்கள் ஆசீர்வாதம் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். கூடிய விரைவில் உங்கள் நடக்கணும். டெவலப் பண்ணலாமா ஏதாவது? சாமி, இது பொண்ணு பண்ண முடியாது. நமக்கு வந்து நான் வெதார் ரோட்டில் போகிறதே வெவ்வேறு ரோட்டில் போயிடுவீங்கிறீங்களா? அப்போ இங்கே பண்டி லிங்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது. புதுலாம் முடிஞ்சது. இப்போ இது எத்தனை பேர்த்து பார்த்துருங்க லிங்கம் தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். அது நமக்குன்னு என்ன தெரியுது. ஒரு ஐயனோட காட்சி வந்து எனக்கு கிடைக்கணும்னு நீங்கள் எனக்கு திருநீர் கொடுத்துருக்கீங்க, வச்சிருக்கிறேன் நான் வீட்டில். ஐயனை பார்க்கணும், அவசியம் போகணும். எனக்கு கூட வரணும், தனியாக வரணுன்ட்டார். வேற யாரும் கூட வரணும் மாட்டேன். எல்லாத்தையும் கூட்டிட்டு வரக்கூடாது அன்னைக்கே சொன்னார் அவரு. ஒன்றே போனால் ஈஸியாக கிடைச்சி வண்டியா தான் போகணும். எந்த பிறவி அப்பா காசு அப்படின்னா கண்டதான் முடிக்க முடியாது. அதா எனக்கு அதெல்லாம் வருது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மக்கள் பேச்சுல கற்றுக்கலாம் ஒரு நடம். நம்ம பேசுக்கு அதுக்கு பேசுக்கு ஒட்டாது சாமி. கொஞ்சம் ஈட்டி புரிஞ்சாதான் வருது வார்த்தையே. அப்படிதான் வருது. ரொம்ப குறும்பு தான் பேசுவாரு. ஆமா, அது உங்களுக்கு மனசு கொடுத்தா பேச மாட்டாரு. அச்சா அது கண்டுக்கலாம். நீ பண்ண வேலை அப்புறம் அது எங்க போய் தெரியும். நம்மளை விட்டு விலகிற போது விலகி ஆனாத்த எக்ஸ்பர்ட் அப்படிதான் தெரியும். அது வரைக்கும் 1.5 நாளைக்கு வந்தால் கூட சுற்றுறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா பேசி பார்த்தா நம்மளுக்கு அதுக்கு ஒட்டி வராது. நம்ம ஒன்று சொன்னா அது சொன்னது நாம பேசுற வார்த்தையே அதுக்கு ஒட்டி வராது. அது நம்ம பேசிக்கலாம். அங்கே புள்ள போன வச்சுங்க. இந்த ஆதியாட்கள் இந்த போனோம்னா உள்ள ஆற்றுலயே போய் கலக்க போனோம்னா அந்த வகையில் யாரும் போனதே இல்லையே. நான் போய் நான் மேலே இறங்கியிருக்கிற அவ்வளோதான். ஆற்றுல மீன் தெரியாமல் நிறைய இருக்கு. அப்புறம் அங்கே வந்து ஐயா மாட்டினாக்கா நம்மளை மாட்டிக்க முடியும். அதுக்கு வேண்டிய அக்கில் போய் இக்கில் வேணும்னு போகிறது. ஆனால் உயிர் பயக்காலம் போகணும் மொத்தம். பயமே வரக்கூடாது. சரி போன போது இந்த இருக்கிறது போகணும்னா பிடிச்சிடலாம். ஐயோ இங்கே மாதிரி என் மாதிரி நாளை ஏதாச்சும் ஒரு மிருகு குதிச்சா போனப்போ என்ன ஆகுதுன்னு நினச்சோம்னா அப்புறம் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் காரணம். அப்போ வேறு ஒன்று அது எது வேணால் ஒரு சுற்றியே வந்தாலும் வெட்டி வீசுனாக்க பிச்சுக்கு போனாலும் போனாங்க. அதே தான் சொல்லும்போது ஒரு அடியில் உள்ள இருந்துச்சுன்னு வைங்க. பெற்றிருக்கு சித்திரங்களை பார்க்க சிவனை பார்த்தா முழுசாக பார்க்கலாம். சித்திரங்களை பார்க்கலாம் 1/2 நாள் தான் பார்க்கலாம். சித்திரக்கு தான் ரொம்ப இது பண்ணுவாங்களாமா. அது முழுசாக பார்க்க முடியாது. வேலை அப்படிங்குவாங்களாமா. சித்திரங்களை வந்து முழுசாக பார்க்க முடியாது. வந்து நம்ம பக்கம் 10 அடி விட்டாலும் 25 அடி வித்தியாசம் தான் போவாங்க. இப்படியா பின்னால் வருவாங்க, வீணும் பின்னால் போவாங்க. இப்படியா நெஞ்சுக்கு விட்டாலும் இடுப்பாடு மேலே மட்டும்தான் போகிறது தெரியுது. கீழே இடுப்பாடு ஏன் போகிறது தெரியாது. தெரியாது. அப்புறம் இடத்துல பார்த்து இடுப்பாடு எல்லாம் காட்டில் நடக்கிறதுன்னு தெரியும். அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. அதுதான் தரத்தை அதிகம் பண்ணுறாங்க. அதுதான் அதிகமாக சரி. இது ஐயனாமால இடம் தெரிஞ்சு முழுசாக பார்க்கலாம், முழுவதுமாக பார்க்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஐயனாமான்னு பார்க்கறது பிரச்சனை இல்லை. என்ன வார்த்தை ஏற்குமாறு வருது. நம்ம வார்த்தைக்கு அது வார்த்தைக்கு பிடிக்காது. இப்போ நீங்கள் வருஷத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இவ்வளோ மாதமாக தாடியில் சலபாய் ஊற்றிட்டு
செலவாகி விட்டுட்டு போனால் ம். நடத்த முடியாது தக்கடை பக்கம் போனால் நீங்கள் என்ன வந்தீங்கன்னா இந்த கிழமை இங்கே வரணுமா ம். அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். அப்புறம் பேசி கொடுத்து பார்த்தாலும் நான் பற்றி உங்கள் பேசில் பேசி கொடுத்து தான் அப்போ அந்த அவன் தான் அந்த கலவன் தான் 2 நாளுக்கு தான் கொடுத்து சொல்கிறேன். நீ எப்போ கொண்டு நீ இந்த காயை கொண்டு அவன் திங்க வைக்கணும்னு போ கண்டிப்பாக வந்து முடிக்குதேன். ஆனால் நீ தான் கண்டுபிடிக்க முடியாதா அந்த காயை பிடிக்கிறதுக்கு போல ஆள் வந்து நீ சீரகணம் போய் ஆள் சீரகத்துக்கு மேலே ஆள் கண்டிப்பாக வந்து பார்த்துக்குவேன். நீங்கள் ஆள் வேணாலும் கொண்டு போகலாம் நான் சொல்கிறேன் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல வரணும்னு நான் சொல்லி அந்த இடத்துல வந்துக்குவேன். இந்த காரை இந்த கொண்டுக்கு போய் சிவனை திங்க வச்சு அவனுக்கு நீங்கள் ஒரே மனசா தகுதியுமா போங்க. அந்த காயை பிடிச்சி வந்து அங்கே சாப்பிட்றதுக்கு வருது ஆள். ஆமாம் ஏதோ ஒரு ரூபத்தில் வர்றாரு. நம்ம ரூபத்தில் இடமா இருக்குங்க நம்ம நாட்டுல சண்டை மாதிரி அதில் எந்த சந்தாலும் கிடையாது. ட்ரெயின் முக்கியம். ட்ரெயின் திங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேனுங்களா? தேன் நல்ல தேன் கிடைக்கிறது இது அதுக்கு. ஓ தேன் முக்கியமாக தேன் கிடைச்சதுன்னா அதுக்கு விரும்புகிறாரு. தேன் நல்லாவே விரும்புவார். ஓ அது கண்டுக்கலாம். ஓ எல்லா பொம்பளைகளும் பார்த்தா லட்சணமாக இருக்குன்னா அங்கே அம்மாவை பார்க்கும்போது லட்சணம் இருக்கு. இந்த உடம்புல ஒரு மழை இருக்கு, இந்த நேருக்கு ஒரு மழை விட்டுருக்கு. நேரு பல்லு வந்து வேஸ்ட் வாசம் இருக்கு. அந்த மாதிரி ரூபத்தில் காமிக்கிறது அது நிறைய பக்கம் பார்த்துருக்கு. பல்லு வரிசையாக இருக்காது, அழகான வரிசையாக இருக்காது. வேஸ்ட் வாசம் இருக்கு பல்லு. இந்த உடம்புல ஒரு மழை இருக்கு, முடி வித்தியாசமாக இருக்கு. அதை கண்டுக்கலாம். அதான் பார்க்கல மறக்காம அதுன்னு பார்க்கறா அதுன்னு பார்க்கல அம்மாரையும் பார்க்கல மறக்காம. சித்திரை மாதம் போடமாங்க, சித்திரை மாசத்துக்கு போட நாங்கள் வேணா காட்டுமாங்க. நாங்கள் ஒவ்வொருத்த 4 பேர் மேலாம் போட, அப்புறம் ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஓடுவாங்க இந்த போட. அப்புறம் அங்கே வருவாங்க, காசி போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அங்கே போயிட்டு திரும்ப போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு வந்துங்க, அங்கெல்லாம் போய் சுற்றி வந்துச்சு. இங்கே தான் வந்தால் ஆளுக்கு இங்கே வந்தா ஆண்டியார் தாட்ட வரைக்கும் போகலாம். மேலே தானே எவ்வளோ தூரம் மேலே போகலாம். கீழே ஆண்டியாரத்துலேருந்து கீழே வருஷம் படுறது வர மாட்டேங்கிறாரா? கண்ணு இருக்க முடிச்சுடுங்க, அடிச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. மேலே வேணா போய்க்கலாம். மேலே போடுற வாங்குது, மேலே கண்ணு தெரியுது அங்கே போகலாம். எல்லாமே தெரியுது. அதான் தெரியுது, மேலே போகலாம். ஆண்டியார் விட்டு கீழே வந்தால் அப்புறம் காட்டு அன்றைக்கி சப்புன்னு முடிச்சு அப்புறம் எப்படி வருங்க அதுதான் தெரியும். அதுதான் வீட்டில் சொல்லிட்டுப்பா நீங்கள் நின்று ஏமானாரு. அப்புறம் நான் கம்யூனிக்காக வரைக்கும் அதை வச்சு சொல்கிறது அதை போ தண்ணி மெட்டுக்கிட்டு அது மெட்டுக்கிட்டு மேலே போயிட்டேன். தண்ணி அளவானுக்கு எவ்வளோ கண் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் 6 நாள் அங்கேயே கண்டு பண்ணி அங்கேயே இருந்துட்டீங்களா? அப்படி இன்னும் மட்டும் கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஆண்டியாத்து வரைக்கும் வேண்டாம், தண்ணி பார்த்து போய் துணி நிறைய போயிடுது. மறுபடியும் அங்கேயே தான் போகிறது. அந்த அடிச்சுட்டு முடிக்க மாட்டீங்களா, அங்கே போய் பட்டுக்காரு. அப்புறம் ஒரு 6 நாள் அங்கேயே கண்டு போட்டு அப்புறம் நீ எப்படி வந்தங்கன்னு வந்துட்டு எப்படி அம்மா காண முட்டை எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மடி வந்துட்டாரு. எங்க போய் தேடுறது? இது போகணுங்க பண்ண முடியாது. அப்படி தாங்க ஐயோட விளையாட்டேன். ஒரு கிட்ட நீங்க விளையாடுறீங்க, ஒரு கிட்ட விளையாடுறாரு. ஆக்சுவலி என்னையோட பண்றது வந்து கனவு ரொம்ப கனவு எங்களையெல்லாம் அப்படி பண்ணாரு. நாங்கள் தாங்க முடியாது. நியாயப்படி சிவபக்தி தான் புரிஞ்சுக்கூடாது. சிவபக்தி வந்து கடைபிடிக்க வேண்டாங்க அப்படிங்கிறாரு. அதிகமாக இது பண்ணாதீங்க, பாடாப்படுத்துருவாருங்கிறாரு. அறக்குறையா கொடுத்தாங்க கும்பிடுங்க. பின்ன அவன் தான் நெருங்கி பிடிக்க வேண்டாங்க.
போய் சோதுன்னா சோது வருஷமா அடிச்சுட்டு போனேன். என்ன பண்றது? 40 வருஷம் தொங்கிட்டு நான். சிவனை மட்டும் தனியாக கும்பிடக்கூடாதுட்டார். தனியாக வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு சிவனை இது பண்ணாதீங்க. அதனால தான் அம்மா பக்கத்தில் வச்சுட்டு தான் எந்த கோயில் இதாக இருந்தாலும் பண்ணணும்னு சொல்கிறது அவர் சொல்கிறது போகிறாங்க. பார்வதி கூட இல்லாமல் அந்த அந்த வச்சு பண்ணீங்கன்னா நீங்கள் தாங்க முடியாது அப்படின்னு. யாருமே தாங்க முடியாது. நீங்க தான் நான் தாங்க. நீங்கள் அதுலேயே சோதனை நிறைய இது இருந்துருக்கீங்க. நாங்கள்லாம் நீங்கள் தாங்க. அது அம்மாவுக்கு மனசழக்கம் இருக்கு சாமி. அந்த அம்மா வந்து மனசழக்கம் இருக்குது. அம்மாவுக்கு மனசழக்கம். அவரு பூந்து விளையாடிடுவாரு. ஆமா, அம்மாவுக்கு மனசழக்கம்னா அம்மா இத்தனை கோளாறு பண்ணிக்கிறாரு தெரியுங்களா? பயங்கரமான கோளாறு பண்ணிக்கிறாரு அம்மாரு. அந்த நெத்துக்கண்ணை புடுங்கிறதுக்கு அம்மா கிட்ட தான் இருந்துருக்கு முதல்ல. அந்த நெத்துக்கண்ணு அந்த கண்ணை புடுங்கிறதுக்கு பல ஊழல் பண்ணி சண்டையிலே போயிடுறது. இந்த துன்பமே ஆகாதுங்க. என்ன வேணாலும் கேளு சாரு, ஆனால் எந்த கண்ணு எனக்கு வேணுங்க. இப்படியே ஓடியாச்சு பார்த்து போட்டு ஆத்தா என்ன வேண்டிக்குது இதையே அப்படின்னு கேட்குறாரு. படிப்பு பள்ளிக்கூடம் போகணும். பள்ளிக்கூடம் அது சிறு வயசாக இருக்கிற போது ஒரு வாரத்துக்கு எட்டனா 3 வாரம் போனேன். 3 வாரம் 1.5 ரூபாய்க்கு பச்சு. அதுக்கு மேலே அப்புறம் காசு கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. நின்று போச்சு. அதான் மெருகு அனுப்பிச்சாங்க. அதான மெருகாலமாக. இப்போ நீங்கள் இப்போ வைத்தியம் பார்க்குறீங்க. இந்த வைத்தியம் வந்து நீங்களா யாராவது உங்களுக்கு ஒரு குரு இருந்து கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறது? இந்த பைத்தியானே தான் கொடுப்பாங்க. வேற யாருக்காங்க நம்மளுக்கு? அங்கே அப்பாவுக்கு தெரியுமா? அப்பாவுக்கு தெரியுமா? ஏதாச்சும் மற்ற யாராச்சும் காட்டி கொடுத்தாங்க? அவர் தான் சொல்றது. அதெல்லாம் வந்து இப்படி இப்போ 4 பேர் சொல்றோம்னா விளக்கமா சொல்லுவாரு. சொல்லிட்டு இதை கொடுத்து இந்த இப்போ பிடிங்கிட்டு வா இந்த இடத்துல இருக்குது அதுக்கு பேர் சொல்லுவாரு. இந்த இடத்துல இருக்குது அது தலையை பிடிச்சி அடையாளம் காட்டுவாரு. தலையை பார்த்துப்பேன். அப்புறம் அதை பார்த்து அது இன்ன சீர்க்காதுன்னு சொல்லுவாரு. அது அவரே சொல்லிடுறாரு பண்ணி கொடுத்துரு அப்படின்னு. அதான் சொல்லி கொடுத்துருக்குறாரு. அது இதெல்லாம் 40 வருஷமா இப்போ காலவே முடிச்சு கிடந்தது. அது கூட நம்ம கிட்ட பேசுற மாதிரியே அங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாரு தனியா. அவர்கிட்ட அங்க கேட்கறது அது பார்போட சீக்கிரம் நம்மளுக்கு போக்குவரத்து போதா இருக்கு. தப்புன்னா குழந்தை இல்லை எங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டுருவார். குழந்தை இல்லைன்னு சொல்லி வர்ற கண்டிப்பாக குழந்தை இருக்குது வாங்கன்னு சொல்லிடுவார். 3 தடவை வந்துட்டு போகணும். 4 மாதம் ஆகிற போது அங்கிருந்து தான் முடிச்சுட்டு இல்லை. ஆனால் வயசு வந்து குழந்தை வந்து பிறகு வச்சிருவார். வந்துங்க ஊசி பாட்டு பிடிக்க போது கடைசியாக தான் முடியாது. அவன் நாளைக்கு கட்ட முடியாது. ஆனால் நாம் வந்து ஒரு 10 நாள் கஷ்டம். அந்த அந்த மருந்து குப்பி இருக்கா கல்கோட வயசுல அந்த நீர் கட்சிக்கு ஒரு மருந்து கொடுக்கல, கல்கோடைக்கு ஒரு மருந்து கொடுக்கல. கல்கோடைக்கு ஒரு தனியாக இருக்குது. அதை கொடுத்தா கல்கு கூடிய இருக்குது. இன்னமும் இருக்குது. அதை கொடுத்தோம்னா நீர் கட்டி கரைச்சிடுது. கரைச்சிது கையோட பற்றில அவங்க பர்ஃபெக்டான ஆளாக இருக்கணும் 2 பேருமே. சாமி மேக்சிமம் முதல்ல வந்து மேலே கூட்டிகிட்டு போவார். மேலே ரோடு போயிட்டு வந்தால் போதும். அங்கே போயிட்டு அந்த கனி எடுத்து கொடுப்பாரு அங்கே. அப்போ அதுக்கப்புறம் தான் இப்போ அண்ணன் எப்படி வந்து கஷ்டப்பட வேண்டாம் அங்கேயே சரி பண்ணு அப்படின்னு சொல்லி போயிட்டாராமா. இப்போ அண்ணாவுக்கு இங்கே இருக்குது சாமி. அண்ணாவுக்கு வந்து கேன்சருக்கு புற்றுநோய்க்கு என்ன முடிச்சு கொடுப்பாரு. அண்ணாவுக்குமே இருக்குது. வந்து இப்போ பொம்பளைக்கு நீர் கட்சி வேலையாக இருக்குது, உதரக்க போக்கு வேலையாக இருக்குது, தினமும் தண்ணி ஊற்றுக்கு வேலையாக இருக்குது, பொம்பளை தண்ணி ஊற்ற வகுப்பு வலிக்கிறாங்க அதுக்கு வேலையாக இருக்குது, பாம்பு கடிக்கிறதுக்கு வேலையாக இருக்குது, தீப்பட்டாக்க அதுக்கு வேலையாக. தீப்பட்டாதானே வாயில் உதவாடுவோம். தீயெல்லாம் வந்து என்னன்னா தீ காயத்தை சொல்கிறீங்களா? தீ நம்ம எதுக்கு தீ பிடிச்சி போகாமல் வந்துருந்தாலும் சரி உயிர்ந்த காப்பாற்றில 5 நிமிஷத்துல அந்த 8 கட்சியாக நம்மளை விட்டு அக்கறை நின்று அந்த சார் மேலே ஊற்றி விட்டுருவீங்க. வாய போயிடுவோம். அந்த சூடு சாடு ஊற்றணும் அப்படின்னா அந்த புகை வெளியே வர கோயம்புத்தூரில் தீப்பற்றி வச்சுங்க. அந்த பிள்ளையா இருந்தாலும் பையனா இருந்தாலும் அது இங்கே உணாந்தவன அந்த புகை வெளியே எடுத்துக்கலாம். அவங்களே எடுக்கிறது எல்லாத்துக்கும் வெளியே வந்து வேணும். அது ஒரு தாய் இருக்குங்க. புரிஞ்சு விட்டோம்னா அந்த புகை குப்புன்னு பெரிய ஒரு மாதிரி வெளியே வரும்.
கண்ணு பார்த்தா தெரியாது. அந்த தலையை புரிஞ்சு விட்டா மட்டும்தான் வெளியே அந்த புகை வருது. அப்புறம் வாயில் ஊதுனோம்னா அந்த அக்கின் பகவான் தான் வேற யாரு. இப்போ தீயா பண்ணிக்கிறோம்னா நம்மளுக்கு தீங்கிறதா தீ ஆகிட்டு இருக்குது. அப்பங்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் அப்பங்கிட்ட இருக்கிறது நம்மளுக்கு சொந்தமாயிக்குது. அப்புறம் அது எங்கிட்ட உங்களுக்கு எந்த பொருளும் அப்படி அங்கேயும் நம்மளுக்கு இருக்கிறது உங்களுக்கு. அச்சா உங்களுக்கு இடத்துல வந்தால் உடனே இணைய பிடிச்சிங்க. இணைய பிடிச்சா அப்புறம் உடனே அதுக்கு நான் மறுபடியும் பண்ணிட்டு நான் அந்த மாதிரிலாம் வேற எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ தீ பட்டுன்னு இருக்க தீ எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது அதுக்குது. இது பாம்பு கடிக்கு மருந்து அது பாம்பு வச்சுருக்காங்க. அது மருந்து அது பேருங்கய்யா வேறு பேர் அது அந்த பல பேர் அது அது வேறு இந்த போது 50 பாம்பு கட்டால் ஒன்றும் பண்ணாது. அது அது அதை வேணா பாடம் இருக்குதுங்க. அதுக்கு கேடவா இதுன்னு அதை சொல்லி கொடுத்துருங்க. அது இந்த வளைய மாட்டேங்குது. எங்கேயும் இல்லை ஆச்சுங்களா. அந்த நான் சொல்லுங்க ஆத்தாக்கிட்ட நெற்கெண்ணை பிடிக்கிட்டு விட்டாரு. நெற்றுக்கெண்ணை பிடிங்கிருக்கும் போது தான் ஆத்தா வந்து என்ன வேண்டிக்கு சட்டி பிடிக்குது. சரி நெற்றுக்கெண்ணை நீ வச்சுக்கோ. சட்டி என்ன கொடுங்க சட்டி வாங்கி சட்டி இருந்தா நெற்றுக்கெண்ணை வாங்கிட்டாரு. அப்புறம் அந்த தச்ச நேரத்தில் போகலீங்களா புறக்க போச்சுப்பாரு. அங்கே போய முடியும் இங்கே சட்டியாலும் போச்சு. அப்போ தான் கண்மூணு குச்சி அழுக்கு குச்சிருந்தாங்க புட்டுனா வரைக்கும். அது அந்த தச்ச நேரத்தில் போயிட்டு வந்து மற்ற இதை சுற்றி பார்த்தீங்களா அது ஆனதான் 1000 ரோட்டை ஆனது ஆத்தாளுக்கு. அந்த இது வந்து நிறைய பேச்சு ஓட்டை போட்டுச்சு. அந்த இது வந்தால் இன்னைக்கு கொண்டா குளம் நடக்கிறது. அம்மாவாக ஆத்தாவாக மாரியம்மை சின்னம்மை பெரியம்மை மாரியத்தா கம்பன் அவங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் பேரை கொடுத்தாலும் நீங்கள் பழத்தை கொடுத்தாலும் நீங்கள் கிராய் வச்சு கொடுத்தாலும் நீங்கள் எறும்பு குட்டியை வச்சு கொடுத்தாலும் நீங்கள் கல்மான் பண்ணி விட்டாலும் நீங்கள் சங்க ஆக்சிடென்ட் ஆகிறது மாதிரி அதை பிடிச்சி அட்டறி விடுறது அப்பா புத்தறி போயிடுது. அக்கு மட்டையில் போல பிடிச்சி விடுறது போயிடுது. அதான் அதுதான் ஆட்டா ஆகி பார்த்தா அஜனா அப்பவும் பிடிக்கலாம் மொத்தம் ஆட்டால பிடிக்க அது ஆட்டாக்குன்னு ஆட்டால பிடிச்சா ஆபத்து ஆட்டு சொல்லி வராது. பார்த்தீங்களா மாரியாத்தாவை காளியாத்தா அம்மன் 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 அப்படின்னா வந்து என்னங்கன்னா மொத்தமாக ஆத்தா அப்படிங்கிறது டோட்டலாக பார்வதி அந்த இதை சக்தி சக்தி வடிவத்தை சொல்றாரு. அது ஒண்ணுதான். அது வந்துங்க இப்போ கொண்டம் போடுறாங்க இல்லைங்களா. கொண்டம் போடுறோம் நம்ம மாவதியாத்தான்னு நினைக்கிறோம். மாவதியாத்தா கோயில கொண்டம் நினைக்கணும் வந்தது அப்படின்னாக்கா மேல் கூப்பிடுச்சு காசை வந்து மேல் கூப்பிடுச்சு. அதான் சூடாச்சு. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனால் சின்ன மாதிரியாத்தான் வந்துடுறா போய் பழம் வாங்கிட்டு வந்து இளநீர் வாங்கிட்டு வந்து பொத்து ஊற்றுங்க மேலே புள்ளி கம்மியாக புள்ளி கொதிக்க புளிக்க வச்சு ஊற்றுங்க மேலே அப்படின்னா அது குடிக்கிறேன் குடிச்சுமா ஒரு 4 நாள் 3 நாள் கழிச்சு ஆத்தா நீ போதே அங்கீராத்தா என்ன சரி போச்சா பண்ணிட்டு போய் மாதாஜி பாருங்க போகும். அதை யாருமே போகிறது மாதாஜி வீட்டில் போயிட்டா மாதாஜி என்ன வந்தோம் தெரியுங்க. ஆனால் போய் 2 கலாக்கு அங்கே எடுத்து பார்க்குறான் ஆத்தா வந்துட்டு. அண்ணா அவர் அதை காய்ச்சி ஒரு கேட்க 2 வச்சு அந்த ஆத்தா வந்த மேலே குடிச்சுனாங்கன்னு குடிச்சு போட்டு ஆத்தா இங்கே போயிடாத்தானே போய் அதான் ஆத்தா ஏற்றுக்குது. அது வந்து எதுவுமே பார்த்தீங்க. அப்படியே அப்புறம் வெந்தம் மேய்ச்சாங்க. வெந்தம் மேலே அதையும் வந்து கீழ்பாடு இருக்காது மேல்பாடு மட்டும்தான் இருக்குது. கீழ்பாடு வந்து உடுக்க வந்து போட்டாங்க. கீழ்பாட்டு வந்து பிச்சுக்கு போய் உடுக்க பண்ணி போட்டாங்க. ஆச்சுங்களா கையெழும்பு அடுத்தவன் பழசான்னு பொறாமல் படக்கூடாது. அது ஒன்றும் இருந்தா இருந்தப்போ ஆச்சா காலம்போது இருந்தும்போது அதை கடைசி வரைக்கும் மக்களை காப்பாற்ற பிரச்சனை வராது. இந்த பேர்த்து உதுத்து அதை பண்ணுறது இதை பண்ணாங்களோ அதெல்லாம் ஆகாது. நிறைய தானம் பண்ணணும் எங்கயா தானம் நிறைய பேர்த்துக்கு நல்லது பண்ணணும் கெட்டது நினைக்கக்கூடாது. ஆமாம் தானம் பண்ணுறதுன்னா சும்மா தானம் பண்ணுறது எப்போ தானம் பண்ணுறது இந்த தானம் பண்ணல இந்த தானம் பண்ண முடியும் இருந்தால் இருக்கு நிறைய கிடைச்சா என்ன வேணும் பண்ணலாம்.
அப்பமே வந்து என்னப்பா அப்படின்னா தானம்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஒரு விளக்கம் தெரிய சொல்லுங்க. தானம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா இப்படி அணையாட்டம் வாழவனுக்கு, ஒரு மொண்டி முடவனா இருக்கிறவனுக்கு, கண்ணு காது போனவனுக்கு அவனுக்கு பண்ணலாம். அச்சான் இந்த கோயிலில் இந்த மரத்துகள் விழுந்து போடுறாங்களா, நீ தின்னு நான் தின்னு அதெல்லாம் திமிட்டு பண்ணுறதே இல்லை. அப்புறம் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், பெற்றவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுவே உண்மை, அது கரெக்ட். அதுவே உண்மை. அது உண்மை. ஆனால் அது இன்னொரு கணக்கு, அதுவும் ஒரு நல்லதாக இருக்கும். அம்மா அப்பாவை இன்னும் கைவிடாமல் பார்த்துக்கணும். பார்த்துக்கணும் கண்டிப்பாக. அது வேணா உண்மை. உண்மை. தெய்வம்ங்கிறது அங்கே அங்கே தான் இருக்குது. அப்புறம் அது வந்து என்ன அப்படின்னா அதுவும் நம்ம மக்கள் தானுங்கிறது மனசில் இன்னும் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் தான் அப்பா ஆத்தா அப்பா தான் மக்களையும் பிடிக்கும், மக்கள் லாபம் ஆத்தா அப்பனையும் பிடிக்கும், பிடிக்காதான் பார்க்காது. ஆனால் வந்து பெற்றவையை வந்து நம்ம மக்களை நாம் இருக்க வரைக்கும் அதை நல்லா பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். அதுகளுக்கு வந்து நம்ம அப்ப நம்ம அதை நாம அதை நாம நடைமுறையை காப்பாற்றுறது அதுகளுக்கு வேணும். அப்படி இருந்தால் அது ரொம்ப நல்லது. நல்லது. தப்பது வந்து தானம் அப்படின்னா என்ன வந்தோம்னா சாமிக்கு வந்து வேணுங்கிறது செய்யலாம், சாமிக்காகும் செய்யலாம். என்ன வந்தால் சோரத்தை வாங்கி மறக்கலாம், உருவத்தை வாங்கி மறக்கலாம், இப்படி பழங்காயை வாங்கிட்டு போய் திங்க வைக்கலாம். அது ஒரு பெரிய பெரிய புத்தியாலித்தனம். அது இப்படி ஒரு இல்லாத பட்டவங்க கொடுக்கலாம், அது நல்லது. முடி மளவும் தானம் செய்தால் அது நல்லது. அந்த சரி குடும்பங்கள்லாம் மண்டையில் ஒரு சும்மா 4 மூட்டை அரிசி கொடுத்து 3 மூட்டை அரிசி கொடுத்து அந்த வெற்றிதான் இருக்கு. ஆல்ரெடி நல்லா இருக்கிற கொண்டு போய் கொடுக்குறோமோ அது வெற்றிதான் இருக்கு. அது சரி ஊனமுற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து போட்டு வரலாம், கொடுக்கலாம். அவங்களால எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். அது செய்யல.